குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு. வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே. இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சுட்டு இருக்கோம், ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன். அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார். நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியா ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அது டாகை வச்சுட்டு அப்படி நிற்பார். அந்த இது கண்ணாடி போட்டு நிற்கும் போது அவ்வளோ அவருடைய என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகா நல்லா உழைச்சி ஹைட்டாகவும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல. நான் கேட்டவனே, தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு. சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க். உடனே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன். இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை, யாருக்கும்னா நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம 2 பேரும் தான், வேறு யாரும் கிடையாது, போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்து அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன், மேடத்துலையும் காமிச்சேன். இப்போ மேடத்தில் சொன்னேன், இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள், என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு, நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு. அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த இதுவும் இல்லை, அவ்வளோ பணிவாக 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அவ்வளோ பணிவாக 2 பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும், அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும்.